Hi everyone, welcome to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்ஸ்பயர்ட் சீரீஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நஸ்ரியா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். ஒன் ஆஃப் தி கியூட்டஸ்ட் ஆக்ட்ரஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நஸ்ரியாவை. நிறைய பேர் இந்த ஃபோட்டோ தான் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இதான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக். அண்ட் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த மேக்கப் லுக்கு. அண்ட் இந்த டியூட்டோரியல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஹைட்ரா கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். இது வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசர், அதே சமயத்தில் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, ஏன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கான மாய்ஸ்சரைசர். எப்போவுமே சில மாய்ஸ்சரைசர் போட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து சாஃப்ட்டாக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இது வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் நேம் வந்து கோல்டன் பெய்ஜ். ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக கையில் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன் என் ஃபேஸில். அண்ட் ப்ரஷஸ்லாம் நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஹர்பன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் செட் இருந்தது மேக்கப் ப்ரஷஸ். ஸோ அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷில் கொஞ்சமாக செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அதனால் என்ன பெனிஃபிட்னா, ஒன்று ஸ்மூத்தாக அப்ளை ஆகும், இன்னொன்று ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப். அண்ட் ஃபவுண்டேஷன் எப்போவுமே நீங்கள் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் சப்போஸ் சில பேருக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கும்ல, ஸோ கொஞ்சமாக இருந்தால் கூட அது மேலே போய் ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் வந்து அப்வர்ட் டைரெக்ஷன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் எப்போவுமே வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஃபவுண்டேஷனை. வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷனால் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம மேக்கப் போட்டாலே கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துப்போம். ஸோ அதனால் அதுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். நஸ்ரியாவோட பேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே ரெண்டாவது வாட்டி நான் எடுத்து மறுபடியும் என்னோடய ஃபேஸில் வந்து ஈவனாக ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நேச்சுரலாக அவங்க ஃபவுண்டேஷன் ஆக்கிரும். ப்ளஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் ஸ்கின் லைக் ஃபினிஷாகவும் இருக்கும். ஃபேஸோட எட்ஜஸில் கூட நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும் நல்லா. இப்போ நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஷைனுக்காக நம்ம வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ஹைலைட்டருக்கு நான் வந்து எல்ஏ கேர்ள் வெல்வெட் ஹைலைட்டர் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த வாட்டி நான் சீக்ஸோட சென்டர் பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சிரிக்கும் போது ஹைலைட்டர் நல்லா வந்து பாப்பாக ஆகணும், அந்த க்ளோயிங்காக இருக்கிறது தெரியணும், ஓகேவா? ஸோ ஈக்குவல் டைரெக்ஷனாக ரெண்டுத்துலேயுமே நான் வந்து சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன் ஹைலைட்டரு. நெக்ஸ்ட்டு மூக்கோட எட்ஜில் கூட நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்னில் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கியூபிட்ஸ் போ, அதுக்கப்புறம் என்னோடய ஃபோர்ஹெட். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல, அதே ப்ரஷ் எடுத்து நான் இந்த ஹைலைட்டரும் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஹைலைட்டர். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷைனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஆனால் ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்து இந்த ஹைலைட்டர் சூப்பராக தெரியும் பவுடர் ஹைலைட்டரோட. இந்த ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஹைலைட்டர் எல்லாம் அவ்வளோ காசுலாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ஆப்ஷனில் வந்து நான் கீழே லிங்க்ஸ் போடுறேன், அது கூட நீங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேஸ்லின் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து உங்கள் ஹை பாயிண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பர்பிளோட ஹெச்டி காம்பேக்ட் பவுடர். என்னோடய ஷேட் நம்பர் வந்து 3. அவங்களோட பேஸ் மேக்கப் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் தான் இருந்தது. சீக்ஸ் ஹை பாயிண்ட்ஸ்லாம் தவிர மீது எல்லா இடமே வந்து மேட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த மேட் காம்பேக்ட் வச்சு என்னோடய ஃபேஸெல்லாம் நான் வந்து நல்லா செட் பண்ணுறேன். ஸோ அஃபோர்டபுள் காம்பேக்ட் பவுடர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மெப்ளின் ஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குது, அது அஃபோர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐடெக்ஸ் டேஸ்லரோட காம்பேக்ட் பவுடர், அது கூட நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ண போகிறேன். அதுக்காக மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லாக்டவுனால ஐப்ரோஸ் வந்து வெளியில் பண்ண முடியாது. ஸோ நானே வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் தான் எடுக்கிறேன் ஐப்ரோஸ்லேருந்து. அதனால ஐப்ரோ ஷேப் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம இதை வச்சே மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்கின் தெரிகிற இடத்துலலாம் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணி நம்ம வந்து கேப் ஃபில் இன் பண்ணுறோம். என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாகி அதுக்கப்புறம் எண்ட் ஆகும். இது நஸ்ரியாவோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கர்வாக இருக்கும். அதனால நம்ம ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 ஐப்ரோஸும் ஃபில் இன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்காக நல்லா ப்ரஷ் பண்ணணும். நான் வந்து இந்த வேகாவோட ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 80-90 ருபீஸில் வந்துடும் அந்த ப்ரஷ். இல்லைனா எதாவது பழைய மஸ்காரா ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ஐப்ரோ ஸ்டார்டிங்கில் மறுபடியும் கலர் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் திக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கன்சீலரோ இல்லை ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. நான் வந்து சுகரோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் நம்பர் வந்து 20. ஸோ கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கை வந்து ப்ரஷில் எடுத்து நல்லா ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. என்னோடய ஐப்ரோஸ் வந்து எண்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அதே ஸ்டெப் தான் நம்ம வந்து கீழேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐப்ரோ ஸ்டார்டிங்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீட்டாக நம்மளோட ஐப்ரோஸ் வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஐப்ரோஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ப்ரஷ்லேயே நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ஆடாக தெரியும். அண்ட் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஃபோர்ஹெட் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். எப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இதே இன்னொரு ஐப்ரோஸ்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதே ஸ்டெப் தான் எதுவும் புதுசாக பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் அவங்க எதுவுமே போடல, பேராக இருக்கவங்க ஐஸ். எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் இருக்குது. ஸோ இந்த நேச்சுரலாக இருக்க இந்த லைன்னால இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்க கண்ணு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ நான் ஒரு ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து அங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகிடும். அந்த லைனை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு சைட்லேயும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷ் லைன்லையும் லோவர் லேஷ் லைன்லையும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விட என் கண்ணு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுதா? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஐ ஷேப் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காராக்கு நான் வந்து கலர்பாரோட ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து லேஷஸை நல்லா செப்பரேட் பண்ணும், இண்டிவிஜுவலாக நல்லா காமிக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்லா லென்த்தனும் பண்ணும். நான் வந்து அப்பர் லேஷஸ் அதுக்கப்புறம் லோவர் லேஷஸில் நல்லா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் நெல்ஃபோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் வந்து MS114. இது வந்து நல்ல ஒரு மெரூன் ப்ளஸ் ரெட் கலர். ஸோ நான் வந்து லிப் லைனர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக ஆகிடும் லிப்ஸ்டிக். ஸோ அதனால் நான் வந்து லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து லிப்ஸ் லைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் லிப்ஸ் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புல்லெட்டை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கும். நான் வந்து வேறு எதுவும் சைட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். 175 200 rupees அது மாதிரி தான் இருக்கும். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அவுட்ஃபிட் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களோட சிமிலராக தான் இருக்க அவுட்ஃபிட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டாப் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துட்றேன். சப்போஸ் வந்து அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்துடும் அந்த லிங்க்கோட. ஹேர் ஸ்டைல் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க கிளிப் பாட்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நானும் பண்ணுறேன். அவங்களோட ஹேர் வந்து நல்லா க்யூட்டாக ஷார்ட்டாக அவங்க வந்து பாப் கட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களோட மேக்கப் லுக் அப்படியே நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அவங்க முடி வந்து இயர்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக். ஸோ நெக்ஸ்ட்டு யார் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் வந்து கிளம்புறேன். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, saying bye bye and take care of yourself.